ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 14ஆம் பகுதி. படைப்புகளின் துவக்கம். ஒவ்வொரு யுக முடிவிலும் பேரழிவு ஏற்பட அனைத்து உயிரும் அடைந்து பரமாத்மாவில் லயமாகின்றன. பரமாத்மா யோக துயில் கொள்கிறார். பகவானின் துயில் கலைய அவர் உந்தியிலிருந்து ஒரு கமலம் எழ அதில் பிரம்மதேவர் தோன்றுகிறார். படைப்பிற்கு அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுகிறது. படைப்பினால் பிரகிருதியும் அதிலிருந்து மகத்தும் மகத்திலிருந்து அகங்காரமும் அதிலிருந்து பஞ்ச தன்மாத்திரங்களும் தோன்றி அனுகூலமாகின்றன. பின்னர் வேதங்கள் அவற்றின் ஒலியிலிருந்து தேவர் அசுரர் பித்ருக்கள் வணிகர் என்னும் 4 வகை படைப்பையும் ஏற்படுத்த ஆரம்பித்தார். அடுத்து கந்தர்வர்கள் அரவங்கள் பசுக்கள் யக்ஞங்கள் அந்தணர் அரசர் வணிகர் சூத்திரர் ஆகியோர் தோன்றினர். மனித ஆயுள் கிருத்த யுகத்தில் 400ஆகவும் திரேதா யுகத்தில் 300ஆகவும் துவாபர யுகத்தில் 200ஆகவும் கலியுகத்தில் 100ஆகவும் அமைகிறது. பல வகை படைப்புகள். மிருத்யு அலக்ஷ்மியை திருமணம் செய்து 16 தீய சக்திகள் பிறந்தன. அவர்களுள் துஷ்ஷகன் என்பவன் மிகவும் கொடியவன். அவன் மனிதர்கள் பிராணிகள் ஆகியவற்றை பிடித்து தின்ன ஆரம்பிக்கவே அவனை பிரம்மன் அகங்காரத்தை அடக்கி பணிய வைக்கவே அவன் தனக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் தர வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு பிரம்மதேவர் அதர்ம மனிதன் உரோமம் புழு பூச்சி எச்சில் நன்றியுள்ள 4 கால் பிராணி ஆகியவற்றால் அசுத்தப்பட்ட உணவு போன்றவை பல உணவாகும் என கூறினான். இருக்க இடமாக சண்டை சச்சரவு உள்ள இல்லம், சாஸ்திர நிந்தையாளர், பக்தி இல்லாத பூஜை நடக்கும் இடம், காரணமின்றி உபவாசம், தக்க கல்வி, யோகியதை இல்லாமல் யாகம் செய்பவன் இருக்கும் இடங்கள், உனக்கு முரத்தால் வீசப்படும் காற்றை அனுபவிப்பவர், துணி பிழிந்தவர், நகக்கால் நீர், 5 ஆண் 3 பெண் 3 பசு 5 எருமை 6 குதிரை 7 யானை ஓர் ஆடு சேர்ந்து வசிக்கும் இடங்கள் உனக்கான இருப்பிடங்கள். துஷ்டகன் மனைவி நிர்மாஷ்டி, அவருக்கு 8 பிள்ளைகள் 8 பெண்கள். இவர்களால் உலகில் எல்லோருக்கும் தொல்லைகள். அவர்களுள் தந்த கிருஷ்டி பற்களில் வசித்து குழந்தையை பீடிப்பான். பரிகாரம்: அரக்கர்களை கொல்லும் மந்திரத்தை ஜெபித்து வெள்ளை கடுகை இறைத்தால் இப்பீடை விலகும். உத்தி என்பவன் வாக்கினால் வெளிப்பட்டு சிசுக்களை பீடிப்பான். பகவான் நாம சங்கீர்த்தனத்தாலும் மங்கள வார்த்தைகளாலும் அவனை வெல்லலாம். பரிவர்த்தகன் என்பவன் கருவில் பிறந்த குழந்தையை பீடிப்பான். வெள்ளை கடுகினால் இவனையும் வெல்லலாம். அங்கத்ருதன் வாயுவை போல பீடிப்பான். தர்பைகளால் வெல்ல வேண்டும். சகுனி பறவைகளால் கெடுதலை செய்வான். ஆரம்பித்த காரியத்தை கைவிடுதலே நல்லது. கண்ட பிராந்தாதி கழுத்திலிருந்து தொல்லை கொடுப்பான். தெய்வ பிரார்த்தனை பிராமணர்கள் ஆதி மூலம் இதை விளக்கலாம். கர்ப்பகா என்பவன் கர்ப்பத்தை கலைப்பவன். சிவ ராம அல்லது கிருஷ்ண நாமங்களால் இவனை விரட்டலாம். சம்சயகா 8வது மகன். பயிர் பச்சைகளை அழிப்பவன். பழைய செருப்பை தொங்க விடுவதால் இவனை விரட்டலாம். நியோஜிஜா என்பவன் பிற ஆண் அல்லது பெண் மீது ஆசையை உண்டாக்குவாள். சாஸ்திர உபதேசத்தால் இவளை விரட்டலாம். விரோகிணி குடும்ப அங்கத்தினர்களிடையே பகையை உண்டாக்குவாள். நல்ல எண்ணம் கொள்ளுதல் பொறுமையால் இவளை வெல்லலாம். ஸ்வயம்ஹரி பண்டங்களை கெடுப்பவள். ஹோமத்தினால் அவள் பீடை அகலும். பிராமணி சித்த சஞ்சலம் உண்டாக்குவாள். வெள்ளை கடுகால் இவளை அடக்கலாம். ருதுகாரிகா ருது மூலம் பெண்களை கெடுப்பவள். நதியில் நீராடுவதால் இவளை வெல்லலாம். ஸ்மிருதிஷா நினைவை மறக்கச் செய்வாள். தியானத்தால் வெல்லலாம். பீஜஹாரிணி ஆண்களின் பீஜத்தை கெடுப்பவள். புனித நீராடல் தூய்மை குறைவான உணவு பழக்கங்கள் மூலம் இவளை வெல்ல வேண்டும். துவேஷினி எல்லோரும் வெறுக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவள். ஹோமம் பூஜை ஆகியவற்றால் இவளை வெல்லலாம். இவ்வாறு துஷ்டனுடைய சந்ததியினால் ஏற்படும் தொல்லைகளும் அவற்றிற்கான பரிகாரமும் சொல்லப்பட்டன. இயமன் கழுகு உருவையும் காலன் காக்கையின் உருவையும் நிருதி கோட்டான் உருவையும் வியாதி பெருங்கழுகின் உருவையும் எடுத்தால் அவை உட்கார்ந்த இல்லத்தில் வசிக்கலாகாது. பெண்கள் கவனத்திற்குரிய சில செய்திகள்.
கரண்டியில் நெருப்பை எடுத்தால் வீட்டில் சண்டை ஏற்படும். கோள் சொல்பவள் இல்லத்தில் லக்ஷ்மி தங்க மாட்டாள். கால் பாதத்தை முழுவதுமாக சுத்தம் செய்யாமல் சமையல் அறையில் நுழைந்தால் மூதேவி தொடர்வாள். நீராடாமல் உணவு உட்கொண்டால் நோய் ஏற்படும். கர்ப்பிணிகள் சம்போகத்தை விரும்பக்கூடாது. இரவில் மரத்தின் நிழல் மயானம் போன்ற இடத்தை அணுகக்கூடாது. குழந்தை இருக்கும் அல்லது பிறக்கும் அறையில் தூப தீபம் அவசியம். இன்றேல் ஆபத்து உண்டாகும். உருத்திரன் தோற்றம். படைப்பின் துவக்கத்தில் பிரம்மதேவர் தன்னை போல் ஒரு தேவன் தேவை என எண்ண அவர் மடியில் ஒரு குழந்தை அழுது கொண்டே தோன்றியது. அக்குழந்தை அழுது கொண்டே பிறந்ததால் உருத்திரன் என்று பெயர் பெற்றது. ஒவ்வொரு முறை அழும்போதும் ஒரு பெயர் பெற்றார். அவை முறையே பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, பீமன், உக்ரன், மகான் என்பவை. கீழ்கண்ட 8 ஆலயங்களை காட்டில் அவற்றில் 8 மனைவிகளுடன் வசிக்கும்படி ஏற்பாடு செய்தார். சூரியன், சந்திரன், பஞ்சபூதங்கள், தீட்சிதர் ஆகிய 8 ஆலயங்கள். 14ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.